Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. 2000ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாரிய அளவிலான நீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் 72 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தற்போது 18% குறைவடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென சுட்டிக்காட்டுகின்றார். அம்பாறை, திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் நீர் தட்டுப்பாட்டினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 15% விடவும் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் பயிற்சிக்கான நீரை மட்டுப்படுத்தி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலேயே தற்போது நீர் விநியோகிக்கப்படுவதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென தெரிவிக்கின்றார். அத்துடன் இந்த மாவட்டங்களுக்கான நீர் விநியோகமும் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீர்த்தேக்கங்களில் உள்ள நீரை பயன்படுத்தாது நிலக்கீழ் நீரை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பயிற்சிக்கான கிணறுகளில் இருந்தே அதிக அளவான நீர் தற்போது விநியோகிக்கப்படுவதாகவும் திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென மேலும் தெரிவித்தார். இதேவேளை பொலனறுவை மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ள கிராமங்களுக்கு நீர் தாங்கிகளை விநியோகிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி குறிப்பிடுகின்றார். 1,25,000 பேர் குடிநீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொலனறுவை மாவட்ட செயலாளர் மேலும் கூறினார்.